ஐயா பங்களா பக்கமே சுத்திக்கிட்டு இருந்தேன். 2 நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் விடிய காலையில அந்த கார் பங்களா விட்டு வெளியில வந்தது. தாயி மஞ்சள் நடந்த உண்மையை சொல்லலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஆனால் அங்கே என் மகளை கொன்னவன்களை விட்டுட்டு யாரோ ஒரு சம்மந்தமே இல்லாத பீகாரி பையனை குற்றவாளிகளை ஏற்றுக்கிட்டு போனாங்க ஐயா. உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்ற யாரோ ஒரு அப்பாவியை பலி கொடுக்க தயாரானாங்க. அந்த 4 பேரும் எங்கே இப்போ? தெரியல. சென்னையில் தான் இருக்கிறத தகவல். எந்த தடையும் இல்லாமல் அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி எப்படி குற்றவாளி நிரூபிக்க போகிறீங்க? அதை என்கிட்ட விட்டுருங்க சார். இப்போ அதுக்காக மட்டும் நான் உங்களை பார்க்க வரல. பிரம்மராஜாவோட பையனை பற்றின உண்மைகளை முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட சொல்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு எனக்கு தெரியும். நான் வாழ்ந்து முடித்தவன். ஆனால் வாழ வேண்டிய ஒரு பையன் தவறாக தண்டிக்கப்பட்டக்கூடாதுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நான் திரும்பவும் சொல்கிறேன், விசாரணையை முதலேருந்து ஆரம்பிங்க. முடிவில் அந்த பீகார்கார பையன் தான் குற்றவாளி அப்படின்னு நிச்சயமாக தெரிஞ்சதுன்னா தாராளமாக அவனை சுட்டுக் கொள்ளுங்க. இல்லை, நேற்று என் பொண்ணு செத்ததுக்கும் நாளைக்கு அந்த அப்பாவி பையன் உங்களால் சாகிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை.